ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். யூடியூப்ல ப்ரோக்ராமிங் சேனல்ஸே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்கு. இதில் நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம எதிர்பார்க்குற வீடியோஸ் அந்த சேனலில் போட மாட்டாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா, நான் உங்கள் மணிராஜ், இது உங்கள் தமிழ் ப்ரோக்ராமர் ப்ளஸ் ப்ளஸ். ஃபர்ஸ்ட் டேரக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெஷர்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் டைப் ஆஃப் யூடியூப் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியலுங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. react.js, node.js, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்கும். ஆனால் சிலருக்கு எனக்கு இன்னும் ப்ராடாக நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு டுட்டோரியல்ஸ் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு டைப்பான யூடியூப் சேனலுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 லைன்ல C# கோட் அடிக்கிறது எப்படி, 30 செகண்ட்ஸ்ல எந்த ஒரு கோடிங் ப்ரோக்ராமிங் சால்வ் பண்றதுக்கு எப்படி, நம்ம எந்த சைட்டை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் டுட்டோரியல் டைப்ல வரும். ஸோ இந்த வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இது டுட்டோரியல்ஸ் டைப் ஆஃப் யூடியூப் சேனல்ஸுங்க. ஸோ நான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல் தமிழ் ப்ரோக்ராமர் ப்ளஸ் ப்ளஸ் எந்த டைப்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டைப் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ 2வது டைப்பான வீடியோ பார்த்துடலாம். 2வது டைப்பான ப்ரோக்ராமிங் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட் நான் எப்படி சொல்றேன்னா, ப்ரோக்ராமிங்கே என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள்ல நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனல்ல அந்த மாதிரியான வீடியோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆமாம் அவங்க தான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்கல்ல, அப்போ அவங்க என்ன சாப்பாட்டுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான வீடியோ போடுவாங்க. ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா, இப்போ கோடிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ நான் டீப்பாக டுட்டோரியல் வீடியோஸ் போட்டேன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் சம்திங் ஃபன்னி ஆர் என்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த டைப்பில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழன் உருவாக்கிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எழில்னு ஒரு தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. டுட்டோரியல்ஸாக இருக்காது, பட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா கரியர் க்ரோத்து, எப்படி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சேனல். இந்த 3 டைப் இருக்கு. ஃபைனலான அல்டிமேட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைவ் கோடிங். லைவ்லேயே கோடிங் அடிப்பாங்க. ஸோ ஆஃப்லைனில் கோடிங் அடித்து அப்லோட் பண்ணுறதுக்கும் லைவ்ல கோடிங் அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விட்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட தாட் ப்ராசஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்க கோட் அடிக்கிறதுக்கு முன்னால் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூவாக இருந்தாலும் கூட எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா நிறைய லைவ் கோடிங் செஷன்ஸ் இருக்கும். எதுக்காக நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டு எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. லைவ் கோடிங் நீங்கள் எப்படி கோட் அடிக்கிறீங்கன்னு உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு தாட் ப்ராசஸ், உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான லைவ் கோடிங் சேனல்ஸ் நான் தமிழில் பார்த்ததில்லை. பட் இங்கிலீஷில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான சேனல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ஸோ இதுதாங்க அந்த 4 டைப்பு. இந்த 4 டைப்பில் தமிழ் ப்ரோக்ராமர் ப்ளஸ் ப்ளஸ் எந்த டைப்பில் வரும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் டுட்டோரியல் டைப்பா, இல்லைன்னா இன்ஃபர்மேஷனா, என்டர்டைன்மெண்ட்டா, இல்லை லைவ் கோடிங்கா, இந்த 4 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைப்பான வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். பை பை. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னா, நம்ம சேனல்ல வினோதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்டு சி அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். சிம்பிளா சொல்லணும்னா ரஜினி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங்னு ஒருத்தனுக்கு தெரியாதவன்ட்ட போயிட்டு, ஒரு சினிமா மேல விருப்பம் உள்ள ஒரு பாமர மக்கள்கிட்ட போயிட்டு ரஜினி பிளஸ் பிளஸ்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் மேல ஒரு பற்று ஏற்படும். ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் ஐடி செக்டர்ல கவர் பண்ணுவாங்க. ஸோ இது என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட்
ப்ரோக்ராமிங் சேனல். ஸோ இது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சேனல். ஸோ இந்த டைப் ஆஃப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல் வீடியோஸாக போட மாட்டாங்க, ஆனால் நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறையா இருக்கும். அதாவது ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ அந்த மாதிரி வீடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டா டாப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸு அந்த மாதிரியான வீடியோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமான சாஃப்ட் ஸ்கில் ரிலேட்டடான வீடியோஸாக போடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப்,